மேரேஜுக்கு அப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் என்னென்னு சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, தலை வார்றது தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து தலை சீவவே தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரலுமே காலேஜ் கிளம்புற வரலுமே எங்கள் அம்மா தான் டெய்லியுமே வாரி விடுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வாருவேன். அதே நான் நல்லா வார மாட்டேங்க. ஒரு மாதிரி சிலிப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் அம்மா சூப்பராக வாருவாங்க. ஆனால் அந்த ஸ்டைல்லாம் பண்ண மாட்டாங்கங்க. அந்த எடுத்து அழகாக பின்னி போட்டுருவாங்க. நானும் கேட்பேன், இதெல்லாம் ஸ்டைல் பண்ணோம், இங்கே இந்த முடி எடுத்து போடு, அங்கே முடி எடுத்து போடுன்னு சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் பண்ணால் முடி சீக்கிரம் போயிடும், இந்த மாதிரி நார்மலாகவே வாரிட்டு போ, சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது வல்லமே உண்மையாகவே சொன்னது உண்மை தான். அது வல்லமே முடி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நானாக தலைவார கற்றுக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட வாங்குவேன். அது வில்லேஜ் இல்லைங்களா நான் போனது, அதனால் அவ்வளோ தெரியல. யாரும் என்ன நினச்சிருப்பாங்க, சும்மா ஆசையாக வாருவா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்னவோ எனக்கு வர தெரியாது, அதாங்க உண்மை. அப்புறம் ஒரு நாள் அது மாதிரி சீவிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக நான் கற்றுக்கிட்டேன், இப்படி எத்தனை நாள் தான் நம்ம ஓட்டுறது, நம்ம எப்படியும் கற்றுப்போன்ட்டு ஃபஸ்ட்டு முடி எடுத்து டிவைட் பண்ணி கிளிப் போட்டேன் பாருங்க. அதுலேருந்து என்ன ஆச்சு, முடி எடுக்க அந்த சிக்கு போட்டு முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி போனது தான். அப்புறம் தான் யோசித்தேன், சார் அம்மா சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, முடி வந்து ஸ்டைல்லாம் பண்ணக்கூடாது, நார்மலாகவே வாரணும்னு சொன்னாங்க. நான் தான் ஏன்னா பட் என்னால் வார தெரியல, அதனால் முடி எடுத்து அந்த கிளிப், அந்த ஜோதிகா கிளிப் போட்டு வாரினேன் பாருங்க. அதுலேருந்தே ஒரு மாதிரி ஆயிடுச்சு முடியே. அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன், சரி அம்மா எவ்வளோ நம்ம முடி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, நம்ம இப்போ வந்து இப்படி பார்த்துக்கிட்டோமே. எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் பாதி குட்டிடுச்சு. அப்புறம் தனு பிறந்தான் பாருங்க, அப்போயே ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ எதுவும் 4 முடி வச்சுட்டு தான் ஒப்பேற்றிட்டுருக்கேன். நீங்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.